புராணம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் வளர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருமந்திரம் படிங்க. திருமந்திரம் வேத சிறப்பு நான் போட்டிருக்கேன், நானு பார்த்து படிங்க. வேதத்தை விட்ட அறவில்லை வேதத்தின் போதத்தகும் மரம் எல்லாம் புலதற்க வாதத்தை விட்டு மதிஞர் பலமுற்ற வேதத்தை ஓதிய வீடு பெற்றார்களே. வேதம் புரைத்தானு வேதியன் ஆகிலன் வேதம் புரைத்தானு வேத விழுங்கிட வேதம் புரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் புரைத்தானும் மெய்வருள் காட்டவே. திருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாய் குணவேதத்துள்ளோங்கியே வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனும் மாமே. திருநெறியாவது சித்த சித்தென்று பெருநெறியாய பிரானை நினைந்து குருநெறியாம் சிவ மாநெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்த மோதுமே. ஆரங்கமாய் வரும் மாமரை யோதியை கோரங்கமாக குணம் பயில்வாரிலை பேரங்கமாக விளைவு செய்த புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. பாட்டும் பொழியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் வராத அவனியில் மாட்டார். விருப்ப விரதமில்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழுற்றாரே. ஈட்டும் இடம் சென்று இகழுற்றாரே. திருச்சிற்றம்பலம். சிவாத்மம். எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியை ஏற்று. அவரது ஆசிரியர் அம்மா அவங்க இது ரிஷிகேஷ்ல நம்ம இது திருவண்ணாமலை திருமூலர் அந்த அமைப்பு ஒரு 5 நாள் பயிற்சி பெற்று நடத்துறாங்க. அதுக்காக ரிஷிகேஷ் அம்மா போயிருக்கிறாங்க. அதனால நீங்க இதை இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்லி நமது சரவணன் ஐயா வேத சிறப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பிலான பாடல்களை நீங்க விரிவாக்க சொல்லியிருக்காங்க. அதனால இது நான் ஒரு சின்ன இது முகவுரை கொடுத்துட்றேன். அடுத்து ஐயா அந்த வகுப்பு நடத்துவார். இப்ப வேத சிறப்பு, அதாவது வேதம்னா என்ன? வேதத்தை பத்தி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு தவறான கருத்து இருக்கு. அது என்னமோ வடமொழிக்கு சொந்தமானதுன்னோ அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைவத்தை பொறுத்தவரையிலையும் வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. இப்ப உங்களுக்கு புனித நூல்கள் 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு சுருதி, அடுத்து ஸ்மிருதி. இப்ப சுருதிங்கிறது கேட்கப்பட்டது அல்லது செவி வழிபட்டது. இந்த சுருதியில வர்ற இது மனிதர்களால் எழுதப்பட்டது இல்லை. இது இறைவனால உணர்த்தப்படுவத பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், அதாவது முனிவர்கள், அவங்க தியான நிலையில இருந்து அவங்களுக்கு அது உணரும். அதுதான் இந்த சுருதிங்கிறது. இப்ப 4 வேதங்கள் உபரிடனங்கள்லாம் இந்த சுருதி வகையை சேர்ந்தது. இன்னொன்னு ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதி என்னன்னா நினைவில் கொள்ளப்பட்டது. அதாவது இந்த முனிவர்கள் சொல்றதை வச்சு அதை கேட்டு நினைவில் கொள்ளப்பட்டு வர்றதுதான் இந்த ஸ்மிருதி. அதுதான் உங்களுக்கு புராணங்கள், இதிகாசங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதுலதான் உங்களுக்கு மாறுபட்டது வரும். இப்ப இந்த சுருதியை பொறுத்தவரை இது இறைவனால அருளப்பட்டது. இதுல எந்த ஏற்றத்தாழ்வுகள் இதுல வேறுபாடு தெரியாமதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அது மனு தர்ம சாஸ்திரம், புராணம், இதிகாசம் அதுல சொல்லப்படுகிற கருத்தை வச்சு நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு புறம்பான கருத்துக்களையும் பேசிட்டு வர்றாங்க. இப்ப வேதம் அப்படின்னு சொன்னா வேதம் என்ற சொல்லு சமஸ்கிருதம் மூலமான வித்து என்பதிலிருந்து வந்தது. இதற்கு அறிவது அல்லது ஞானம் பொருள். இது இறைவனால் உணர்த்தப்பட்டது. வேதம் 4 வேதம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ரிக்வேதம் இதுதான் மிக பழமையானது. இதுல இயற்கையை போற்றும் மந்திரங்களும் பிரசித்தி பெற்ற காயத்ரி மந்திரம் உட்பட்ட மந்திரங்கள் அடங்கும். அடுத்து
யஜுர்வேதம் இது யாகங்கள், வழிபாட்டு முறைகள், அதனை செய்யும் போது உச்சரிக்க வேண்டிய வழிமுறைகள், மந்திரங்கள் இதை சொல்லும். 3 சாமவேதம் இது இசை வடிவமான மந்திரங்களை கொண்டது. இது சங்கீதத்திற்கு அடிப்படையாக கருதப்படுது. 4 அதர்வண வேதம் இது மருத்துவம், வாழ்வியல் நடைமுறை, பிரபஞ்ச ரகசியங்கள் தொடர்பான குறிப்புகள் இதை சொல்லும். இந்த வேதம் ஒவ்வொன்றும் 4 முக்கிய பிரிவு. அதுதான் ஒண்ணு சம்ஹிதை, அதாவது மந்திரங்களின் தொகுப்பு. அடுத்து பிரமாணம், யாகங்களின் விளக்கங்கள். ஆரண்யகம், காடுகளில் செய்யப்படும் தத்துவ சிந்தனைகள். 4 உபநிடதம், இது பிரம்மம் ஆன்மா பற்றிய ஆழமான ஞானத்தை வழங்குது. இப்ப வேதத்தை பொறுத்தவரையும் நம்ம வேதத்தை இப்ப திருஞான சம்பந்தரே சேக்கலார் வர்மன் என்ன சொல்றாரு, சைவ நெறி தலைத்துவம், அதாவது உங்களுக்கு சைவ நெறி தலைத்துவங்கிறதுக்காக வந்ததைத்தான் சொல்லுவார். அதாவது வேதத்தை பொறுத்தவரையிலையும் அதுல பிறப்பு, ஏற்றத்தாழ்வு, ஜாதி ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லை. அது இறை தத்துவங்களை சொல்றது. அதுதான் திருமூலர் மிக அருமையாக ஒரு 6 மந்திரத்தை அந்த வேதத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதுதான் பையா அது சம்பந்தமாக விரிவாக நமக்கு எடுத்து வைப்பார்கள் சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி ஐயாவுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு அம்மா அவங்க வேற ஒரு வேலையா போயிருக்கிறதுனால எனக்கு கிடைத்த வாய்ப்புல தேவாரம்.org என்கிற நம்முடைய தருமை ஆதீனத்தினுடைய வெப்சைட்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அதனுடைய அடிப்படையில தான் இப்ப நான் சொல்ல போறேன். அது பொழிப்புரை, குறிப்புரை எல்லாமே முனைவர் சி அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் எழுதிய அந்த இதனுடைய அடிப்படையில நல்ல ஒரு முன்னுரையை தந்தார்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். பொதுவா மற்றவங்க சொல்றதுக்கும் நம்முடைய திருமூலர் சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அவர் சும்மா அப்படியே மேலோட்டமாலாம் எதுவும் சொல்ல மாட்டார். அவர் சொல்றது எல்லாமே கோர் பார்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஆணி வேராக உள்ள விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவார். இங்க 6 பாடல்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் வேதத்தை பற்றி சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காகவே இதை அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அடியனுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. அதை ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ என்னுடைய புரிதலை கொஞ்சம் வச்சிடுறேன் நான் முன்கூட்டியே. அப்பதான் பின்னாடி பார்க்கக்கூடியதை நல்லா கொஞ்சம் விரிவா புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையாக அது அமையும். வேதம் வேதம்னா என்ன, எத்தனை வேதங்கள் இருக்குன்னா 4 வேதங்கள். ரிக், யஜுர், சாம, அதர்வணம் அப்படிங்கிறது தான் வேதம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா எல்லாருமே சொல்றது அதுதான். இப்ப ஐயாவும் அதை தான் சொன்னாங்க. ஆனா ஒரு சாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வேதமே கிடையாது. ஏன்னா வேதம் என்பது அருளப்பட்டது சிவபெருமானால. அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அதை புரியாதவங்க பேசுறது தான் இந்த பேச்செல்லாம். அதாவது சிவபெருமான் அருளியது எந்த மொழியில சொன்னாரு, என்ன பண்ணாருன்னா அவர் மொழியே இல்லாம சொல்றாரு. கல்லாலின் புடையமர்ந்து 4 மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று பரஞ்சோதி முனிவர் சொன்ன மாதிரி அவர் சொல்லாமல் சொன்னதுதான் எழுதாமறை, எழுதா கிளவி அப்படிங்கிறது தான் சுரம். சுரத்தை எழுத முடியாது. நம்ம வேணா சாரி க ம பாத நீசன்னு சொல்லிக்கலாம். நீங்க இதுல ஹார்மோனியத்திலயோ இதுலயோ ஒரு கீபோர்ட்லயோ போட்டு பாருங்க, சான்னு வராது, சா மாதிரி வரும். சா சா அப்படிதான் வரும். அதுக்கு எழுத்து கிடையாது, அதை எழுத முடியாது. அதுக்கு பேரு தான் சுரம்ங்கிறது. அது மாறாதது, அதுதான் சுரம்ங்கிறது. இதுதான் பெருமான் அருளியது. அது என்னத்தை குறிக்குது அப்படின்னா இந்த உலகம் எப்படி உருவானது, என்ன ஏது அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயங்களை சொல்றதுனால அது பொது அப்படின்னு பேரும், ஆகமத்துக்கு சிறப்பு என்று பெயரும் உண்டு. அதனுடைய புரிதலை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்க அதை இது பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கடைசியில சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்போ நம்ம எல்லாருமா ஒன்னா சேர்ந்து அமெரிக்காவுக்கு டூர் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களை எல்லாரையும் அழைச்சு கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல தங்குற போது
நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் தான் டூர் ஆர்கனைசேஷர்னு வச்சுக்கோங்களேன். ஆர்கனைசர். நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இந்த நாட்டுல இப்படித்தான் நடக்கணும். கண்ட இடத்துல எச்சி துப்பக்கூடாது. நீங்க குப்பையில சாக்லேட்ட தின்னுட்டு அப்படியே அங்க எல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி தான் நடந்துக்கணும். ஒருத்தங்கள பார்த்து அப்படி ஏளனமா சிரிக்கிற மாரி பண்ணிடக்கூடாது. போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த நாட்டு சட்டத்திட்டம் அந்த மாரி கடுமையா இருக்கும். அங்க போயி இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் செய்யணும். இது மாதிரி செஞ்சா அத நல்லா இதா எடுத்துக்குவாங்க. நீங்க ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது இப்படித்தான் கேட்கணும். அப்படின்னு எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பொதுவான விஷயங்களை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அதை நீங்க முறையாக செய்தீர்கள் என்றால், அந்த நாட்டுல நீங்க எந்த தொந்தரவும் இல்லாம நல்ல விதமா இருந்துட்டு வரலாம். அப்போ அதற்கு எதிர்ப்பான முறையில நீங்க ஏதாவது செய்தீங்க என்றால், அந்த சட்டதிட்டத்தின்படி நீங்க உள்ளர மாட்டி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஆக வேதம் என்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல நான் மனிதனாகவன் எ எப்படி ப ப பிறக்குறான், எப்படி வளர்ந்து வரணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது. இப்ப ஆகமங்கிறது என்ன அப்படின்னா, டெய்லி அ இது ஷெட்யூல். காலையில வந்துட்டு, நாளைக்கு என்ன செய்ய போறோங்கிறத நாளைக்கு நான் சொல்லுவேன்னு சொல்லிடுவேன். நாளைக்கு காலையில வந்த உடனே, காலையில 6 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பி ரெடியாகி வந்துடுறோம். 6 மணிக்கு உங்களுக்கு சாப்பாடு. அதுக்கு பிறகு ஒரு ஏசி பஸ் ஒண்ணு வரும். அதுல ஏறிக்கிறோம். அப்புறமா இங்க போறோம், அங்க போறோம், அங்க போறோம். இத்தனை மணிக்கு அங்க போறோம், இத்தனை மணிக்கு சாப்பாடு, இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு போறோம். இதையெல்லாம் சொல்றது இது சிறப்பு. அது அன்றன்றைய இதுகளுக்கு சொல்லக்கூடியது. இதுதான் என்னுடைய புரிதல். ஆகமம், வேதம்ங்கிறதுக்கு இது பொதுவானது. இது சிறப்பானது. அது அன்றன்றைய விஷயங்களை இதுகளை எல்லாம் சொல்றதுனால அது இது. ஆனா அதுக்கு அடிப்படையாக இந்த வேதம், அதாவது பொதுவான விஷயங்களானது இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்படிதான் வந்து என்னுடைய புரிதலாக இருக்கிறது. இதுல இன்னொரு கருத்தும் நான் கேள்விப்பட்டேன். அதையும் நீங்க வச்சுக்கங்க. அதுக்கு எனக்கு சரியான அதாவது இது எங்க கிடைச்சது அப்படின்றது தெரியல. அதாவது இந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆன்மாக்கள் ஆணவத்தினுடைய பிடியிலே இருந்து அல்லல் படுகின்றனவே, இவைகளை உய்விக்க வேண்டும் என்பதற்காக அவைகளுக்காக கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு ஒரு உடல் தந்து, உயிர் தந்து, உலகம் தந்து, அந்த உணவு தந்து, எல்லாத்தையும் இது பண்ணி அதை அந்த சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், மறைத்தல் அல்லது ஒடுக்குதல் அப்படிங்கறது, மறைத்தல் இல்ல ஒடுக்குதல்ங்கிற அந்த செயல்களை எல்லாம் செய்யறதுக்கு அவர் இறங்குகின்ற போது அவர் ஒரு சில விஷயங்களை கொடுக்கிறார். இது வேதமும் ஆகமுமாக யாரு அனந்த தேவர் அல்லது இவருக்கு அருளப்படுகிறது. அவர் என்ன பண்றாருன்னா, படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவிடம் வேதத்தையும், சங்காரத்தை செய்யக்கூடிய சங்கரனாகிய உருத்திரனிடம் ஆகமத்தையும் தருகிறார் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு கருத்து ஒண்ணு நான் கேள்விப்பட்டேன் நானு. அதையும் வச்சுக்கங்க கையில. எதுக்காகன்னா, சைவர்கள் தான் வந்து ஆகமத்துக்கு வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. அவங்க கிட்ட தான் அது ஆகமத்தினுடைய இதுகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சைவர் அல்லாதோர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆகமத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வேதத்தை தான் பெருசா எடுத்துக்குவாங்க. அதுலயும் தவறு இல்லை. ஆனால் அந்த சிறப்பான வேதமானது யாரால அருளப்பட்டது என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அது எதற்காக அருளப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரணத்திற்காக தான் இந்த விஷயத்தை வேத சிறப்பு என்பதை திருமூல தேவநாயனார் அருளி செய்திருக்கிறார் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. அதை வைத்துக்கொண்டு இப்பொழுது நான் ஒவ்வொரு பாடலாக பார்த்து விடுகிறோம். முதல் பாடல். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத் தகும் அறம் எல்லாம் உள, தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. இதுதான் இது மந்திரம். இதனுடைய பொருள் உங்களுக்கு ஓரளவு எளிதாக புரியக்கூடியதுதான். வேதத்தை விட்டு வேற எதுவும் அறம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுல எல்லா அறங்களும் இருக்கின்றன. அதனால அதை படித்தே, அதை புரிந்து கொண்டே, அதனுடைய வழி நடந்தே எல்லாரும் வந்து வீட்டு நிலையை அடைய முடியும், அதாவது முக்தியை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த இதுல வந்து தர்க்கவாதத்தை விட்டு நல்ல அறிவுடைய பெருமக்கள் எல்லோரும் அந்த வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படிங்கிறத சொல்லும் போது,
அதுக்கு குறிப்புரையில தான் நிறைய சொல்றாரு. நான் அதை சிம்பிளா சொல்லிடுறேன் நானு. நீங்க அப்புறமா நேரம் கிடைக்கும் போது எடுத்து படிச்சு பாருங்க. இதுல உள்ளதை தான் நான் சொல்றேன் நானு. அதனால நீங்க அதை தேவாரம்.org அப்படின்னு போட்டு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இடது பக்கத்துல திருமுறைன்னு சொல்லி வரும். அதுல 10ஆம் திருமுறையை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளார போய் மேல இந்த இடத்துல முதல் தந்திரம் வேத சிறப்புன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். பண்ணீங்கன்னா இந்த இது வந்துடும். அதுல போய் நம்ம குறிப்புரையை பார்க்கலாம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேதத்துல கொல்லாமை சொல்லப்படவில்லை, அங்க வந்து ஊன் வேள்வி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது எப்படி உயர்ந்த பொருளாகும் அப்படின்னு சொல்லி சமணரும் பௌத்தர்களும் கேள்வி கேட்டாங்களாம். அப்போ அதுக்கு வந்து அவரு அருணை வடிவேலு ஐயா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய விஷயங்களை எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியது, ஏன்னா அது பொதுங்கும் போது எல்லாத்தையும் அதுல சொல்லி ஆக வேண்டியதா இருக்குது. அதுல எனக்கு யாரு அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி செய்யறாங்களோ அவங்களுக்காக அது சொல்லப்பட்டது. அதனால அவங்க அதை செய்து கொள்ளட்டும். பிடிக்கல அப்படின்றவங்க வந்து அதை விட்டுட்டு அது இல்லாத வழிகளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஊன் வேள்வி இல்லாத இது என்னது எரியோம்பல், அதுல வந்து அவிகள்னு சொல்லிட்டு இதுகளை எல்லாம் சொரியக்கூடிய அவிகள் சொரிந்து செய்யக்கூடிய அந்த வேள்விகளையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நீங்க செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல அது இதுல வருதா அடுத்ததுல வருதான்னு தெரியல. இந்த இதுல வந்து கொல்லாமை வந்து முதன்மையா சொல்றீங்க நீங்க. ஆனா கொல்லாமை வந்து கடைபிடிக்கிறது இல்ல அப்படிங்கிறத கொல்லாமை மறந்துரையும் அமன் சமயம் குறுகினார் அப்படின்னு சொல்லி சேக்கிழாருடைய வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மற்றவங்க கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ணிக்கங்க. நன்றி. இந்த பாருங்க. ஓகே. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. எப்படி உங்களுக்கு கேக்குது? ஓகே. இல்ல நான் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன் நான். அதனால உங்களுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்கிறதுக்காக நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் நான். நன்றி. இதை எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னா, கொல்லாமை வந்து முதன்மையா பேசக்கூடிய சமணர்கள் அந்த சமயத்திலேயே 40 வருஷம் 50 வருடங்கள்கிட்ட இருந்து அதற்காக உழைத்த திருநாவுக்கரசு பெருமானை என்ன பாடுபடுத்தினாங்க. ஏன்னா அப்ப அவரை வந்து சுண்ணாம்பு காலவாயில போடுறது வந்து கொல்லாமையா, அவரை வந்து யானையை விட்டு மிதிக்க சொல்றது கொல்லாமையா, அவரை வந்து என்னது கல்லுல கட்டி கடல்ல போடுன்னு சொன்னது கொல்லாமையா, அவரை வந்து இது என்னது விஷம் கலந்த இது சாப்பிட சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் கொல்லாமையா? அதெல்லாம் சும்மா வெளியில பேசிட்டு உள்ளர வந்து திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் கொல்லாமை மறந்துரையும் அமன் சமயம் குறுகினார் அப்படிங்கிறத சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஐயா இங்க குறிப்பிட்டிருப்பார். அதாவது ஒரு மனிதன் மாமிசம் சாப்பிடுவதை கூட செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இறைவனை வழிபடுவதை விட்டுவிடக் கூடாது. நீ வந்து இதுக்காக அதை விட்டுறாத. எனக்கு வந்து இறைவனை வழிபடுவது தான் ரொம்ப முக்கியம், நீ அதுக்காக இதை விட்டுறாத அப்படிங்கிறத இங்க அவர் ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டிருக்கிறார். கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு பக்குவ நிலை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே விட்டுருவாங்க. இதுதான் வந்து இயல்பு. மற்றபடி பக்குவ நிலை வராதவங்களுக்கு என்ன சொன்னாலும் அது பொசுக்குன்னு எல்லாம் புரியாது. ஏன்னா அது ஒரு நிலையில இருக்கும். அதெல்லாம் அனுபவிச்சு தீக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு இதோட நிற்கும். அது நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு தெரியலாம், அவ்வளவுதான். நம்ம வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஓகே, நம்ம வீட்டிலேயே இருக்காங்க, அவங்க சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, உங்களுக்கு எப்ப பக்குவம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி வரட்டும்னு சொல்லி விட்டுட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு நான் சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டு இருப்பேன். அதனால எந்த நிலையில இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வேதத்துல வந்து ஊன் வேள்விகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அதுல அறம் இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி அந்த குறிப்புரையை எழுதியிருக்கிறாரு.
சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் என்ன என்ன செய்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவன் வந்து இறைவனுடைய பெயரை மட்டும் சொல்லிக்கொண்டே வந்தால் அவன் தூய்மை அடைவதற்கான வழியாக அது அமையும் அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தப்படுவது, நீ அதை செய்யாத இதை செய்யாதங்கிறத விட நீ செய்ய வேண்டுவது ஒன்றுதான், பெருமானுடைய நாமத்தையும் அவனுடைய மந்திரத்தை சொல்லணும், அவனை வழிபடணும், அதுல ஒரு நாளும் வழுவாமல் செய்து வா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதனால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதை கூட. ஒரு 2 பேரு இது என்னது சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு தனியா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இவன் ஒருத்தன் பார்த்துட்டு, அங்க பாரு விரா மீன் துள்ளிக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஏய்யா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிற, விரா மீன் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற, அப்படி ஆசையா இருந்தா அதை தின்னுட்டு வா போ, அந்த அந்த ஏன்னா விரத பலனையே கெடுத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு, போய் அந்த மீனை இது பண்ணி தின்னுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டார். போய் கோயிலுக்கு போய் அங்க சாமிக்கு தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் அவன் உட்காந்து அந்த மீனை இது பண்ணி வெட்டி இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், நல்லா டேஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இவன் சாமி கும்பிட்டுட்டு வந்தான். இவன் இதை வெட்டி இது பண்ணி நம்ம என்ன பண்ணினோம்னா, இந்நேரம் அங்க போய் அவர் சாமியை கும்பிட்டு இருப்பாரு, இந்நேரம் தீபாராதனை காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவரு யாரு, மீன் சாப்பிட்டவர் வந்து அந்த இறைவனுடைய காட்சியை மனசுக்குள்ளார பாக்குறாரு. இங்க மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனவர் மீனையே நினைச்சுக்கிட்டு சாமி தரிசனத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஆக இதுல என்னன்னா, கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடில் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு நம்ம ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். ஆனா இதை சொன்ன உடனே நல்லா ஐடியாவா இருக்கு, அப்ப நம்ம என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு சாமி பேரை சொல்லிட்டு இருக்கலாம்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா இந்த மந்திரம் சொல்ல சொல்ல அது நம்மளை தூய்மைப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரும். அது எப்படி வேணாலும் அது வேலை செய்யும். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதனாலதான் என்னன்னா, நீ வந்து ஏதோ ஒண்ணு தப்பு செய்யற அப்படிங்கிறதுக்காக உன்னை நீ வந்து அதை விடவும் முடியாம இதை ஏத்துக்கவும் முடியாம தத்தளிக்கிறதுக்கு பதிலா இதை செய், இறைவனை வணங்கு, அவனை வழிபடு, அவனை போற்றி புகழ்ந்து பாடு, இதெல்லாம் செய்துட்டு அதுக்கு பிறகு ஏதோ ஒண்ணு நீ ஆசைப்படுறியா செஞ்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இதுல அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆக என்னன்னா, அறம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய நிலைக்கும், இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து பீஸா பர்கர் அது மாதிரி தான் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. என்ன வந்து ஒரு உடுப்பி ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா என்னால சாப்பிட முடியாது. அப்போ எல்லாருக்கும் அவரவருடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியது எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய பெருமானுடைய கடமையாக இருக்கிறது. அதனால எல்லாருக்குமான அறமாக அதை வைத்திருக்கிறதுனால அதுல கொல்லாமை வருகிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் பாயிண்ட். வேதத்தை விட்ட அறம் இல்லை அப்படிங்கும்போது இந்த கொல்லாமையை வைத்து இது அறமே அல்லன்னு சொல்லி ஒதுக்கிடாதீங்க. அது ஒரு சிலருக்காக சொல்லப்பட்டது. அந்த கொல்லாமை இல்லாத, அதாவது ஊன்வேள்வி இல்லாத மற்ற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த தன்மை உடையோருக்கு அது சொல்லப்பட்டுள்ளது. இது கீழ்நிலையில இருக்கிறவங்க அவங்க இதை விரும்புறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்காக சொல்லப்பட்டது. அதனால எல்லாருமே அதை தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உல, தர்க்கவாதத்தை விட்டு இது அப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தர்க்கவாதத்தை செய்து கொண்டு நீங்க அதை ஒதுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நிறைய பேரு அதை உணர்ந்து படித்து அதன் மூலமாகவே வீடு பெற்று அடைந்திருக்கிறார்கள் என்று இந்த முதல் மந்திரத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்த மந்திரம், வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்கா, வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. இங்க முதல்ல சொன்னது வேதம் உரைத்தானும் அப்படிங்கிறது வந்து பிரம்மாவை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரம்மாவுடைய கையில அந்த வேதமானது எப்போதும் இருக்கும். நீங்க இதுல எல்லாம் கூட முருகப்பெருமானுடைய இது என்னது சிவகுருநாதனா அவர் ஆகிற அந்த கதையில கூட வரும். அவரு வந்துட்டு பிரம்மா வந்துட்டு முருகப்பெருமானை கண்டுக்காம போய் சிவபெருமானை வணங்கிட்டு திரும்பி வரும்போது, இங்க வாங்க, நீங்க யாரு,
நான் பிரம்மன். என்ன செய்றீங்க? நான் படைப்பு தொழிலை செய்கிறேன். எதனுடைய அடிப்படையில? எப்படி செய்றீங்க? அப்படின்னோனே, "இதோ என் கையில இருக்க இந்த வேதத்தினுடைய அடிப்படையில தான் நான் படைப்பு தொழிலை செய்கிறேன்" அப்படின்ட்டு. "ஏங்க அதுக்கு பொருள் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஓம்ன்னு ஆரம்பிச்சாராம். "ஒரு நிமிஷம். நீங்க முழுசுக்கும் பொருள் சொல்ல வேண்டாம். அந்த ஓமுக்கு மட்டும் பொருள் சொல்லுங்க" அப்படின்னாராம். ஆ ஓம்ங்கிறது வந்து அகர, உகர, மகார சேர்க்கை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைங்கய்யா. அதனுடைய உட்பொருள், நீங்க என்ன உணர்ந்திருக்கீங்க, அது தெரியணும். சும்மா வியாக்கியானம் சொல்றது கிடையாது அப்டின்னாரு. எனக்கு புரியல அப்டின்ட்டாரு இவரு. நான் அதுவே தெரியாம நீ வந்து இந்த வேதத்தினுடைய அதாவது அந்த ஓங்காரத்தினுடைய உட்பொருளே தெரியாம நீ வந்து வேதத்த படிச்சுட்டு நான் செய்றேங்கிறியே அப்டின்னுட்டு தலையில குட்டு வச்சாரு அப்டின்றது நம்ம கதையில படிச்சிருக்கிறோம். அது அதனுடைய பொருள்கள் எல்லாமே பின்னாடி வருது. அத என்னன்னா படிக்கிறாங்க. ஆனா, அதனுடைய உட்பொருளை யாருமே விளங்கிக் கொள்வதில்லை. அப்படி விளங்கிக் கொள்ளாமல் அவர்கள் செய்கின்ற அந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சத்து இல்லாத பொருளாக, அதாவது அவன் படைக்கிறவன் எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டு செய்கின்ற போதுதான், அந்த விஷயங்கள எல்லாம் உள்ளார வச்சு படைப்பான். ஸோ, அதுக்கு ஏத்த மாதிரியான பொருட்களா அது வரும். அப்ப அவனுக்கே சரியா அது புரியல அப்படிங்கும்போது, படைக்கிற பொருள்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு தரமில்லாததா தான் இருக்கும். ஆனா, அதையும் மேல கொண்டுட்டு வர்றதுக்காக தான் பெருமான் இந்த வேதத்தை அருளி செய்திருக்கிறார். அதை நாமும் உணர்ந்து கொண்டு, அது பெருமானுடைய திருவடியை பிடித்து முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் பொருளாக இருக்கிறது. வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன். வேதத்தை படிச்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக, அவரே வேதத்தை செய்தவர் என்று பொருள் ஆகாது. அவரும் வந்து வேதத்த பெருமானிடத்திலிருந்து வாங்கி தான் அத படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, செய்துகிட்டு இருக்கிறாருங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேதத்துக்கான சிறப்பு. ஏன்னா பிரம்மா செய்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அது பெரிய சிறப்பாக இல்ல. அவருக்கு மேல இருக்கக்கூடிய உயர்ந்த ஒப்பற்ற பெருமானாக இருக்கக்கூடிய சிவம் செய்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டுங்கிறது. அடுத்து வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட. அவர் எதுக்காக இந்த வேதத்தை செய்தார் அப்படின்னா, இவர் விளங்கிக் கொண்டு பிரமன் சிவபெருமான் எதற்காக வேதத்தை செய்தார் என்றால், பிரம்மனானவன் இதை புரிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய படைப்பு தொழிலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்கா. எல்லாரும் வேதியர்கள் இதை வேள்வி செய்வதற்காக பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து தவறு அப்படிங்கிறத சொல்றாரு. பயன்படுத்திக்கிறோம். அட்லீஸ்ட் அந்த ரூபத்திலயாவது அந்த வேதத்தினுடைய சப்தமானது வெளியில கேட்கட்டும். 4 பேர் காதுல விழுந்துச்சுன்னா, அதுல ஏதாவது நல்ல விஷயங்கள் புரிபடுதான்ட்டு. முதல்ல அவங்களுக்கே புரியாது. அதனால அத வெளியில சொல்றதுனால என்ன புரிய போகுதுன்னு தெரியல. அது எனக்கு நான் அதான் சொல்றேனே, இந்த விஷயத்த எடுத்தோம்னா கொஞ்சம் ஆ கான்ட்ராவர்ஷியலா போகும். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிடுறேன் நானு. இது வந்து வேதியர் வேள்வி செய்து பிழைப்பு நடத்துவதற்காக சொல்லப்பட்டது அல்ல. வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. அதனுடைய மெய்ப்பொருளை காட்டுவதற்காகத்தான் அந்த வேதத்தை சொன்னானே தவிர, மற்றபடி வேள்விகள் செய்து நாம வந்து வயிறு வளர்ப்பதற்காக அதை சொல்லவில்லை. அப்படிங்கிற அந்த கருத்தை இந்த இதுல வந்து பதிவு செய்றார். அது மூலமா இந்த மந்திரத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வேதத்தை செய்தவன் பிரம்மன் என்று ஒரு சாரர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, வேதத்தை தந்தவன் பிரம்மன் அல்லன். வேதத்தை பிரம்மனுக்கே தந்தவன் சிவபெருமான் தான். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் தான். ஆகவே அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது என்று வேத சிறப்பை இந்த மந்திரத்திலே விளக்குகிறார். அடுத்ததாக 3வது மந்திரம். இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. இந்த இடத்துல இருக்கு அப்படின்றது வந்து பாடல்கள் அப்படிங்கிறது இது. ரிக்வேதம் அப்படின்றதும் பாடல்களாக இருக்கக்கூடியதுதான். நம்ம ஐயா முதல்ல சொன்ன மாதிரி அது ஃபார்முலா சூத்திரம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பாடல்களாக இருக்கும். அல்லது மந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மந்திர உருவாக இருக்கக்கூடிய நல்ல எழிலான வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய், அதை உருக்கக்கூடிய உணர்வாக இருக்கக்கூடிய வேதத்தில் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும். வெறுக்குருவாகியங்கிறதுக்கு இவர் என்ன சொல்லுகிறார்னா, பூனை மாதிரி புறத்தோற்றம் உடைய வேதியர்கள் சொல்லுகின்ற அந்த
இதுல வந்து வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாகிய கண்ணனும் ஆமே அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்றாங்க, பூனை போன்ற புறத்தோற்றம் உடைய வேதியர்னு எதற்காக அதை சொல்லுகிறார்னா, இந்த உண்மை பொருள் விளங்காமல் அவர்கள் வந்து இது வந்து இதை அருளி செய்தது வந்து திருமால் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருமால் வந்து பிறவிக்கு உட்பட்டவன். பிறவியினுடைய ரகசியத்தை சொல்லுவதுதான் வந்து வேதம். அதை புரிந்து கொண்டவர்கள் பிறவியை கடந்து நிற்பார்கள். பிறவிக்குள்ளார அவங்க வர வேண்டியதில்லை. ஆகையினால பிறவிக்குள்ளரே கிடந்து உழலக்கூடிய கண்ணனா வந்து இந்த இதை சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த இது அமைந்திருக்கிறது. இதுக்கு இன்னொரு மாதிரியான ஒரு பொருளும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதையும் சொல்றேன் நானு. ஆனா அது அது இல்ல, இவர் நம்முடைய அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் சொன்னதுதான் சரியான பொருளாக தோன்றுகிறதுங்கிறதுக்கான ஆதாரத்தையும் நான் சொல்லிடுறேன் நானு. அதாவது வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் இந்த இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே, அது அதே பொருள் தான். அதாவது மந்திர வடிவாக இருக்கக்கூடிய வேதத்தின் உள்ளே உருக்கக்கூடிய உணர்வாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தில் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும். அந்த வேதம் சொல்லுகின்ற போது ஒரு அன்பான ஒரு இது சொல்ல மாட்டாங்க. அது அப்படின்னு ஒரு மாதிரி இதா அந்த அந்த மந்திரங்களை வேகமா சொல்லும் போது நமக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் மாமே அப்படிங்கிற இடத்துல என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னா, அந்த வேதியர் சொல்லக்கூடிய அந்த வேதத்தினுடைய கரு பொருளாக இருக்கக்கூடியவன் முக்கண்ணனாகிய பெருமான் சிவபெருமான் தான் அப்படின்னு ஒரு கருத்து நான் கேள்விப்பட்டேன். ஆனா அது அது சரியான ஒரு பொருளாக எனக்கு தோன்றவில்லை. காரணம் என்னன்னா, இந்த ஆமே என்கிற சொல் வந்து நம்முடைய பழைய இதுகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஏகாரம் வந்து இப்போ நாம பயன்படுத்துறதுல ஓகாரமாக வரும். ஆமே அப்படின்னு சொன்னா ஆகுமோ அப்படின்னு எடுத்துக்கணும். ஆகாது என்றுதான் பொருள் தரும். அதுக்கு ஆதாரத்தை சொல்றேன் நான். இப்போ யாரு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பாடுகின்ற போது ஆளாய் உனக்கு அல்லேன் எனலாமே அப்படிம்பாரு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே உனக்கு அடிமையா தான் இருந்தவன். ஆனா இப்ப போய் நான் வந்து உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லலாகுமா, சொல்லக்கூடாது இல்லையா அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதே மாதிரி திருவாசகத்துல பண்டார நான்மறையில வரும், கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே காரிகையார் தங்கள் வாழ்வு கடைப்படுமாகாதேன்னு வரும். அது அப்படியே வரும். ஆகாதே ஆகாதேன்னா என்ன அர்த்தம்னா, ஆகாது என்று பொருளாகும். அதனுடைய பொருள் ஆகுமோ அப்படிங்கிறது பொருளாகி இல்ல ஆகாது அப்படின்னு பொருள் வரும். அப்போ அந்த இது இலக்கண அடிப்படையில பார்க்கும்போது கருக்கு உருவாய் பிறவியிலே பிறந்து உழலக்கூடிய மாயோன். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து 10 அவதாரம் எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம், 10 தடவை பிறக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆகுமோ ஆகாது. இப்ப இந்த மந்திரத்துல என்ன விஷயத்தை அவர் வலியுறுத்துறாருன்னா, முதல் மந்திரத்துல வேதத்தை செய்தவன் பிரம்மன் அல்லன் அப்படின்னு சொல்றார். பிரம்மன் திருமாலுக்கும் கீழே இருக்கக்கூடியவர். அதனால அவரே செய்ததில்லை அப்படின்னா அப்ப திருமால் செய்திருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுவும் இல்லை. ஏன்னா திருமால் வந்து பிறவிக்குள்ளர கிடந்து உழலக்கூடியவர். அதனால அவர் செய்த இது வேதம் வந்து ஒரு ரொம்ப சிறந்த ஒரு வீரமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பிறவியெல்லாம் கடந்த ஒரு பெருமான் அருளியது, அதனால வேதம் மிகவும் சிறந்தது அப்படிங்கிறது பாயிண்ட். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல திருமால் தான் வந்து வேத வியாசராக வந்து இந்த வேதத்தை அருளினார் அப்படிங்கிறது. அந்த இடத்துல ஒரு கிளாரிபிகேஷனை மட்டும் நான் கொடுக்க விருப்பப்படுறேன். அதாவது வேத வியாசர் அருளிய ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆனால் நம்முடைய சைவ திருமுறைகளிலே சொல்லப்படக்கூடிய வேதங்கள் என்பது அந்த 4 அல்ல அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சாரர் உலர். அது என்ன காரணம்னா, அவங்க வந்து அற முதல் 4 அன்றாளின் கீழ் அற முதல் 4
அருளினன் கான் சாழவா ஏதோ சம்திங் வரும். அது மாதிரி இதுகள். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்பதுதான் 4 வேதங்கள். இவைகள் சொல்லப்பட்டவை அல்ல. இது இயற்கையாவே அது இந்த உலகத்திலேயே இருக்கு. நீங்க நார்மலா எந்த ஒரு இது இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னாலே அதுவே அறம். சரியா சொல்லணும்னா, நான் என்கிற உணர்வும் எனது என்கிற உணர்வும் இல்லாமல், ஏன்னா இது 2மே நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா நம்ம வச்சிருப்போம் ஒரு காலகட்டத்துல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு அதை அறிவுறுத்துகிறார் பெருமான். எனது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாதுடா தம்பி. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் போது இந்த உடம்பே உனக்கு கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை வந்து புரிய வைக்கிறார். அப்படி இருக்கின்ற போது நமக்கு எனதுங்கிறது ஒண்ணு வருகின்ற போதுதான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அறமற்ற செயல்களை அவன் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ எப்போ ஒருத்தன் வந்து அந்த யான் எனதுங்கிற நிலை இல்லாமல் இறை நினைவுல அந்த இறை நினைவுல இருந்து செயல்படுகிறானோ அப்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அறமாயிடுது. இந்த விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதாவது இப்ப என்ன சொல்ல வந்த அப்படின்னா, இந்த அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறது தான் வந்து சிவபெருமான் அருளிய 4 மறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இருக்காங்க. இந்த ரிக்கு, யஜுர், சாம, அதர்வணம்ங்கிறது சிவபெருமான் சொன்னதே கிடையாதுன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் சொல்றேன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை சொன்னது யாரு அப்படின்னா, உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? திருவள்ளுவர் அப்படின்னுவீங்க. ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தானங்க சொன்னேன், நீங்க திருவள்ளுவர்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு. திருவள்ளுவர் சொன்னதை நான் சொன்னேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க சொல்றீங்க. இப்ப திருவள்ளுவரே தெரியாது, இன்னும் ஒரு 4 தலைமுறைக்கு பிறகு திருவள்ளுவரை தெரியாது, திருக்குறள் தெரியாது. உடனே ஒருத்தன் வருவான், அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. எவனுக்கும் தெரியலையா? அப்ப நான் சொன்னதுன்னு சொல்லி அவன் பேரை எழுதி வச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்படியே இருந்தாலும் அது திருவள்ளுவர் சொன்னது தானே அப்படிங்கிறது ஒரு கருத்தும் இருக்கு. இருந்தாலும் நான் எதற்காக இதை சொல்றேன்னா, இந்த 4 வேதங்களை அருளியது யார், செய்தவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வேதவியாசர் அருளிய வேதங்கள் 4 அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே அது சிவபெருமான் அருளிய வேதமாக இருந்தால், அப்ப வேதவியாசரே சொல்லியிருந்தாலும் என்ன சொல்லணும்? அது சிவபெருமான் அருளிய வேதம், அது வியாசர் பகவான் எழுதி வச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கணும். அதுதான் உண்மை. அதுக்கும் ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன் நானு. இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தொண்டர் தொகை அருள்கிறார். அது ஒரு 12 பாடல்களா 11 பாடல் 12 பாடலா வருது. அதுக்கு ஒரு 45-50 பாடல்ல திருத்தொண்டர் திருவந்தாதி பாடுறாரு நம்பியாண்டார் நம்பிகள். அடுத்தது அதை அடிப்படையாக வைத்து திருத்தொண்டர் மாக்கதை எழுதுகிறார் சேக்கிடார். அப்ப இது 3 ஒண்ணா? அது எப்படி ஒண்ணாகும்? 12 பாடல், அதுக்கு 50 பாடல், இது ஒரு 4000 பாடல். இது எப்படி 3 ஒண்ணாகும்? ஆனா 3 ஒரே கருத்தை சொல்லுகிறது. அந்த விதத்திலே 3ம் ஒன்று. அப்படி பார்க்கின்ற போது சிவபெருமான் சொன்னதை எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கிட்டு வாய் வழியா சொன்னாங்க, எல்லாரும் காது வழியா கேட்டுக்கிட்டாங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. யாரோ ஒருத்தன் இப்ப கேக்குறானுங்க இல்லையா, கடவுள் எங்க இருக்கிறான் காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வேதம் வேதம்னு சொல்றீங்களா, எங்கடா இருக்கு வேதம், காட்டுங்கடா பார்க்கலான்ட்டு. அப்படியாடா இந்த இருறா எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்டாரோ, அவர் என்ன இது உணர்ந்தாரோ அதை வந்து இந்த மக்களுக்கு எப்படி சொல்லணுமோ அது மாதிரி எல்லா அறங்களையும் குறிப்பிட்டு அவர் எழுதி தந்திருக்கிறார். ஆகையினால நாம அந்த ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதத்தையும் 4 வேதம் என்று ஏற்றுக்கொள்ளலாம், தவறில்லை அப்படிங்கிறதும் பாயிண்ட். அதனால 4 வேதங்கள் அருளியது, ரிக், யஜுர், சாம வேதங்களை அருளியது இவர் வியாசர் பகவான் என்பதனால அவர் திருமால் தான் வந்து வியாசராக அவதாரம் எடுத்து வந்து எழுதினார் என்று சொல்லுகின்ற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி, அதையும் சிவபெருமான் அருளியதுதான், இவர் அதை எழுதி வச்சுக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுதா கிளவியாக இருந்ததை எழுதி வச்சது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஆக அருளியவர் யாரு அப்படின்னா, உயர்வுக்கும் உயர்வான ஒப்பற்ற பரம்பொருளாகிய சிவபெருமான். அப்படிப்பட்ட சிறப்பு உடையது, அதுதான் வேதத்தினுடைய சிறப்பு என்பதை இந்த மந்திரத்திலே விளக்குகிறார்.
அடுத்தது 4வது மந்திரம். திருநெறியாவது சித்த சித்தன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குருநெறியாம் சிவ மாநெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. இப்போ வேதத்துல வந்து 2 விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நான் எப்படி உணர்ந்தேங்கிறத மட்டும் நான் இங்க சொல்லிடுறேன் நானு. ஏன்னா நமக்கு பெருசா வேதத்தை பத்தி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனா சில விஷயங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே ரொம்ப கான்ட்ராவர்ஷியலா, அதாவது முரண்பட்ட கருத்துக்களாக இருந்த காரணத்தினால அதுல பெருசா நாங்க இது பண்ணிக்கல. நமக்கு தான் தமிழ் வேதம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரியாததை போய் ஏன் நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்ட்டு, வேதத்துல அவர் ஒண்ணு எழுதி வச்சாரு வியாசர் பகவான், சில விஷயங்களை இது பண்ணி அதனுடைய கருத்துக்களை ஆய்கின்ற போது பல்வேறு விதமான கோணங்கள் வந்தன. அதை ஒவ்வொருத்தவங்களும் இது பண்ணாங்க. ஒருத்தர் அத்வைதம் சொன்னாரு, அப்புறமா இன்னொருத்தர் இது துவைதம் சொன்னாரு, அப்புறமா இன்னொருத்தர் வந்து விசிஷ்டாத்வைதம் சொன்னாரு, அப்புறமா நம்ம வந்து சித்தாந்த அத்வைதம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் மகா வாக்கியங்கள்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு தெரிந்தது, நான் புரிந்து கொண்டது. ஏன்னா அம்மா இதை பத்தி அங்க வகுப்பு நடத்துகின்ற போது நான் கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சதப்போ நான் புரிந்து கொண்டதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுல ஏதாவது சந்தேகமோ மாற்று கருத்துக்களோ இருந்தா சொல்லுங்க, நானும் தெரிந்து கொள்கிறேன். அதாவது இப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஒரு ஸ்வீட் அல்வா கொடுக்குறீங்க. என்னது, திருநெல்வேலி அல்வா கொஞ்சம் ஒரு தட்டுல வச்சு கொடுக்குறீங்க. இப்ப நான் இருக்கேன், அல்வா இருக்கு, 2 பொருள் இருக்கு. அது துவைதம்னு பேரு. ஓகேயா? நான் அதை எடுத்து சாப்பிடுறேன். சாப்பிடுகின்ற போது நான் என்னை மறந்து அதை அனுபவித்தால்தான் நான் அதை அனுபவிக்க முடியும். என்னை மறந்தாதான் அதை அனுபவிக்க முடியும். அப்போ அதுவாக நான் மாறுகிறேன். அப்பதான் என்னால அதை அனுபவிக்க முடியும். அது ஸ்வீட்டு அப்படின்றத நான் அனுபவிச்சதுனா தான் அதை அனுபவிச்சது பண்ண முடியும். இல்லாட்டினா என்னன்னா, ஏதோ 2 வாயில போட்டுக்கிட்டு ஒரு அம்மா அப்படிதான். இவர் ரொம்ப ஆர்வமா டிவியில கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல ரொம்ப உட்காந்து பார்த்துக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து வந்தவர் இது பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அம்மா ஒரு டம்ளர்ல ஏதோ கொண்டு வந்து கொடுத்துச்சு. டபக்குன்னு குடிச்சிட்டு வச்சுட்டு இது 4 6ன்னு கத்திட்டு கிடந்தாரு. வந்துட்டு, குடிச்சிட்டீங்களா அதுக்குள்ளார, எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டோன்னே, ஓ காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. காஃபியா? ஓ டீயா? டீ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டீயா அப்படிங்குது அந்த அம்மா. ஐயோ, டீயும் காஃபி இல்லைன்னா அப்புறம் என்னது இது? ஏங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பால் பாயாசம் செஞ்சு வச்சுக்கிறேன், காஃபி டீன்னு கடுப்பேத்துறீங்க அப்படின்ட்டு. ஓ அதுதானா, ஏதோ புழு புழு மாதிரி இருந்துச்சு, நான் பாட்டுக்கு எடுத்து குடிச்சிட்டேன். அவன் என்னன்றத உணராம குடிக்கும் போது அது என்னன்னு உணராமலே போயிடும். அதை தன்னை மறந்து நான் அதை அனுபவிக்கும் போதுதான் அதை நான் உணர முடியும். அதை நானாக அனுபவிக்க முடியும். இந்த அனுபவிக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன் நான். இந்த அனுபவிக்கிற நிலை நான் அதுவாகிறேன், அகம் பிரம்மாஸ்மி. அப்பதான் வந்து அதை அனுபவிக்க முடியும். ஓகேயா? உள்ளர போயிடுச்சு. இப்ப நான் அதை அனுபவிச்சு உள்ளுக்குள்ள தள்ளிட்டேன் நான். அது சிரிச்சு சக்தியா மாறினதுக்கு பிறகு நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த சக்தி தான் முன்னாடி நின்று இந்த வேலையை செய்து கொடுக்குது. இப்போ அது நான் ஆயிட்டேன். முதல்ல நான் அதுவாகினேன், அது அகம் பிரம்மாஸ்மி. இந்த சக்தி நான் நினைக்கிற வேலையெல்லாம் செய்து கொடுக்கும் போது அது நான் ஆயிட்டேன். நான் செய்யற வேலைகள்லாம் யாரு செய்யறா? இந்த சக்தி தானே போய் செய்து கொடுக்குது. அப்போ அது நான் ஆயிடுறேன். இதுதான் வந்து தத்துவமசி. இது என்னுடைய இதுல புரிந்து கொண்டது. இப்ப என்னன்னா, இதுல ஒரு வேதாந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது அது என்ன சொல்லுகிறது, வேதாந்தம் என்ன சொல்லுகிறது, அத வேதத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுகிறது. இதுல நிறைய போய் பெரியவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம்னா நிறைய டைம் எடுத்து அதை நடத்தணும். நான் ரொம்ப சுருக்கமா என்னுடைய சிற்றறிவுக்கு புரிந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. அதனால அது மாதிரியே புரிஞ்சிட்டு வாங்க. நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நல்லாவே விவரமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சித்து அசித்தாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுல நம்ம இது பண்ணிடாம பெருநெறியாக இருக்கக்கூடிய பிரானை நினைந்து, சிவபெருமானை நினைந்து, குருநெறியாம் சிவமானெறி கூடும்
ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் அது சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இதுல என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டு நெறிங்கிறது என்னன்னா, ஞானாசிரியன் வழி உளதாய் சித்தும் அசித்துமாய் இருதரப்பட்டு நிற்கும் உலகத்தை நினையாமல் அவை அனைத்தையும் கடந்து நிற்கும் சிவபெருமான் ஒருவனையே நினைந்து அவனாம் தன்மை பெறுகின்ற ஒரு நெறியே என்று வேத முடிவு ஒரு தலையாக அறுதியிட்டு கூறுகிறது. இதுல ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பார். இந்த திருநெறி ஒரு நெறி அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமும் திருஞான சம்பந்தர் சொல்லியிருப்பாரு. முதல் பாடல் தோடுடைய சேவியன்ல, கடைசி பாடல் என்ன பாடல் அது, இங்க கொடுத்திருக்கிறார். திருநெறிய தமிழ் வல்லவர் ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் சொன்ன திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று வரும். அதே சொல்லியிருக்கிறாரு. அதனால இங்க முக்கியமான விஷயம் என்ன வலியுறுத்தப்படுகிறது என்றால், வேதத்தை செய்தவன் சிவபெருமான் தான். அவனை சிந்தித்து அவனுடைய திருவடியை அடைந்து உய்தலே வேதத்தினுடைய சாராம்சமாகவும் அதனுடைய முடிந்த முடிவாக வேதத்தின் அந்தமாகவும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நெறிக்கெல்லாம் நல்ல விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நெறின்றது என்னன்னா, ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. இதுதான் நெறி. ஒரு நெறின்னா அதுவும் ஒன் ஆஃப் த அப்படி கிடையாது. திஸ் இஸ் த ஒன்லி அப்படின்றது தான் அதனுடைய அந்த அந்த ஒரு நெறிங்கிறதனுடைய பொருள். அதாவது சிவபெருமானை நினைந்து அவனுடைய தன்மையை அடைந்து வீடு பெற்றை அடைவதுதான் ஒரு நெறி என்று வேதாந்தம் சொல்லும் அப்படிங்கிற அந்த கருத்தை வலியுறுத்துகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது வேதம் என்று வேதத்தினுடைய சிறப்பை இந்த மந்திரத்திலே அருமையாக சொல்லுகிறார். அடுத்த பாடலை பார்ப்போம். ஆரங்கமாய் வரும் மாமறை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வாரில்லை, வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. 6 அங்கங்களை உடையது வேதம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ரொம்ப அழகாக இங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல 6 அங்கம் என்னன்னா, சிச்சை, வியாகரணம், நிருத்தம், சோதிடம், கற்பம், சந்தோவிசிதி அப்படிங்கிறது. இதுல சிக்ஷைங்கிறது வேதத்தை ஒழிக்கும் முறை, வியாகரணம்ங்கிறது வேதத்தில் உள்ள தொடர் மொழிகளின் இயல்பை புலப்படுத்துவது, நிருத்தம்ங்கிறது வேதத்தின் தனி மொழிகளின் இயல்பை கூறுவது, சோதிடம்ங்கிறது வைதிக கர்மங்களுக்குரிய காலத்தின் இயல்பை தெரிவிப்பது, கற்பம்ங்கிறது வைதிக கர்மங்களை அனுஷ்டிக்கும் முறையை கூறுவது, சந்தோவிசிங்கிறது வேதத்தின் சந்தங்களை எழுத்தெண்ணிக்கை கூறி உணர்த்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விஷயங்கள் இருக்கு. வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அங்கம் 6 அங்கம் தெரியணும். தெரிஞ்சாதான் நல்லா இது பண்ண முடியும். அப்படி 6 அங்கமாக வரக்கூடிய இந்த மாமறையை ஓதியவனாகிய சிவபெருமான், ஏன்னா இப்ப முதல்ல சொல்லிட்டாரு, பிரமன் கிடையாது, திருமால் கிடையாது, மற்ற யாரும் கிடையாது, சிவபெருமான் தான் ஒப்பற்ற பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் சொன்னதுன்ட்டு. இங்க மாமறை ஓதியைங்கும் போது அங்கே சிவபெருமானைத்தான் குறிக்கிறது. கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை, அவனுடைய அருட்குணங்களை போற்றுபவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அதற்கு மாறாக என்ன செய்கிறார்கள் என்றால், வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் வேற என்னென்னமோ போட்டு குழப்பி அதுல சில விஷயங்களை, அதுல சில நன்மைகளை அடைந்து கொண்டு பேரங்கமாக பெருக்குகின்றார்களே. அதுல வரக்கூடிய நன்மைகளை அடைந்து கொண்டு பிறவிகளைத்தான் பெருக்கிக் கொள்கிறார்களே தவிர பிறவியை முற்றிலுமாக அறுத்து முக்தி பெற்றை அடையும் வழியே அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் விதமாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு பெருமானுடைய திருவடியை அடைந்து உய்வதுதான் வேதத்தினுடைய சிறப்பு. அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதுதான் வேதத்தினுடைய அந்தம். அதை புரிந்து கொண்டு அதை பிடித்து நம்ம முக்தி அடைகிறது தான் வழியே தவிர மற்றபடி நிறைய விஷயங்களை பெருக்கிக் கொள்வதில் ஒன்றும் இது கிடையாது. நம்ம
ஆம், யாரு தட்சனுடைய கதையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட்சன் வந்து பிரம்மாவுடைய கட்டை விரல்ல இருந்து பிறந்தவன். அந்த கட்டை விரலுக்கே வந்து ஒரு ஆளுமை தன்மை உண்டு. மற்ற எல்லாத்தையும் அடக்கி அது மேல இருந்துச்சுன்னா அது ஒரு அந்த தம்ஸ் அப்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நிலை வந்து எல்லாத்துக்கும் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு இது. சரி, என்ன பண்ணான் அவன்? அவன் வந்து நல்ல அறிவுடையவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவன் அறிவுடையவன் கிடையாது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு என்ன பண்ணா, ஒரு நிறைய பெண்களை திருமணம் செய்து கொண்டு 1000 புதல்வர்களை பெற்று அவர்களை எல்லாரையும் என்ன பண்ணான்னா, படைப்பு தொழிலை தவம் செய்து படைப்பு தொழிலை கேட்டு வாங்குங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். ஏன்னா படைப்பு தொழில் தான் வந்து இருக்கிறதுலயே பெருசு. அதை பண்ணோம்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தான். அங்க போய் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது நாரதர் வந்து அவங்களை எல்லாம் கூப்பிட்டு, என்னாச்சு, எதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்பா சொல்லியிருக்கிறாரு படைப்பு தொழில வாங்கிட்டு சொல்லிட்டு. நீ படைப்பு தொழில பண்ணிட்டு இருந்தேன்னா படைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா நீ முக்தி அடைஞ்சிட்டன்னா, வரக்கூடிய பெருமானிடத்துல நீ தவம் செய்து முக்தியை அடைஞ்சிட்ட அப்படின்னா, நீ திரும்ப வந்து வந்து உழண்டுகிட்டு இருக்க வேண்டியதில்லை. படைப்பு தொழில் செய்யணும், அப்புறம் மறுபடி நீ பிறப்பெடுக்கணும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அதனால இதை பண்ணுன்னு சொல்லி அதை மடைமாற்றி விடுகிறார். அதுக்கு பிறகுதான் வந்து வேற வேற கதைகள்லாம் வரும். நம்ம இது என்னது 27 நட்சத்திரங்களை பெற்றெடுப்பார், அது மாதிரி எல்லாம் இதுகள்லாம் வரும். அப்புறமா அதை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற கதையெல்லாம் வரும். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய பிரம்மா வந்து வேதத்தை தெரிந்தவன், அவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடியவனுக்கு அவரு சொல்றாரு. இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இதுல நான் இதெல்லாம் வந்து கந்த புராணம் வச்சனம்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் ஒண்ணு இருக்கு, வசன நடையில இருக்கு. அதுல ரொம்ப அழகா சொல்ற அப்படி, சிவபெருமானை வணங்குவது வழிபடுவது எல்லா பேர்களையும் பெறுவதற்கான வழி, அவனை வணங்கி வழிபட்டு உய்தலே வந்து இதனுடைய சாரம்னு சொல்லி முடிக்கிற அப்படி. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்ப நான் அவர்கிட்ட இருந்து வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாம் பண்ணி வேணுங்கிறதுகளை வாங்கிட்டு நிறைய ஆட்டம் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த இதுல வந்து ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை. அப்படிப்பட்ட பெருமானை அறிந்து கொண்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு உய்வடைவர்கள் யாரும் இல்லை. அதற்கு மாறாக வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு பேரங்கமாக பெருக்குகின்றாரே, இன்னும் நிறைய அதுகளை பெருக்கி கொண்டு தன்னுடைய பிறவியையும் பெருக்கி கொண்டு போகிறார்கள். ஆகவே அப்படி செய்யக்கூடாது, இது சரியான வழியில போகணும் அப்படிங்கிறதே இந்த 5வது மந்திரமானது சொல்லுகிறது. அது எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால், இதை சொல்லிட்டு அதை சொல்றேன் நான். 6வது பாடல் வந்தாச்சு. பாட்டும் ஒளியும் பறகும் கணிகையர், ஆட்டும் அறாத அவனியின் மாட்டாதார், வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர், ஈட்டும் இடம் சென்று இகழலுற்றாரே. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு நாடகம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ராமனா ஒருத்தர் நடிக்கிறாரு, ராவணனா ஒருத்தர் நடிக்கிறாரு. அவங்க 2 பேரும் அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், ராமனா ராவணனா நடிச்சாலும் ராமன் மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டு அவர் அந்த வாழ்க்கையில அதை கொண்டுட்டு வரணும். ராவணன் வந்து தன்னுடைய அகங்காரம் என்கிற இதனாலதான் அழிஞ்சு போனான். ஆனா நம்ம அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நம்ம போடுற வேஷம் வேணா ராவணனா இருக்கலாமே ஒழிய, நம்ம வந்து இறைவனிடத்துல ஒரு இதோட இருக்கணும். ராமன் வேஷத்தையும் பாக்குறோம், அதுல இருந்து நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில அதை கை கொள்ள வேண்டும். மாறாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நான் பேசின வசனம் நல்லா இருந்துச்சா, 4 பேர் கைத்தட்டானா, விசில் அடிச்சானா, அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமா பேசணும் அப்படின்னு தான் நினைச்சு அதுலதான் ஆசைப்படுவாங்களே ஒழிய, இவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த விஷயமே அவங்க மண்டைக்கே ஏறாதுங்கிறது தான் பாயிண்ட். பாட்டும் ஒளியும் பறகும் கணிகையர், ஆட்டு மறாத அவனியன் மாட்டாதார். அவங்க பாட்டு பாடுவாங்க, இது பண்ணுவாங்க, ஆனா அதனுடைய பொருள் வந்து அவங்களுக்கு புரியாது. அதனுடைய இதை வந்து அவங்க அனுபவிக்க மாட்டாங்க, அதை வந்து அவங்க கை கொள்ளவும் மாட்டாங்க. அதுபோல வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர். விரதம் அப்படிங்கிற இந்த ஒரு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்தை விடாது கை கொள்ளுதல், அதுக்கு பேரு தான் விரதம்.
ஒரு அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஏகபத்தினி விரதம். அதாவது நான் ஒரு மனைவியோடு தான் இருப்பேன் என்கிற ஒரு கொள்கையை கைவிடாது இருக்கக்கூடியது. அதுக்கு பேரு விரதம். அந்த மாதிரியாக ஒரு கொள்கையோடு வாழாதவர்கள் அவர்களை விரதம் இல்லாதவர் என்று சொல்லுகிறார். வேட்டு விருப்பார் வேள்விகள் செய்து அதன் மூலமாக பலனை அடைய வேண்டும் என்று கொள்கை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஈட்டும் இடம் சென்று இகழலுற்றாரே, எல்லாட்டையும் போய் சொல்லி நான் இது வேள்வி பண்றேன், எனக்கு இவ்வளவு காசு ஆகும் அப்படின்னு சொல்லி நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதனுடைய முழு பலனை அவர்கள் அடைவதில்லை. எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு விஷயம், ஒப்பற்ற ஒரு விஷயம், சிறந்த ஒரு விஷயமானது இந்த வேதம். ஆனால் அதை இப்படி பயன்படுத்துகிறார்களே என்று சொல்லுகின்ற போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நம்ம மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அரிய என்றுனை கருதுகின்றேன் அப்படின்னு சொல்லுவார். சின்ன குழந்தை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தோம்னா என்ன பண்ணும் அது? இது தங்கம், இது பத்திரமா வச்சுக்கணும்னு அதுக்கு தெரியாது. டிங் டிங் கீழே போட்டு அடிக்கும், தூக்கி எறியும், எங்கேயாவது விட்டு எறியும். அது மாதிரி இத சிறப்பான ஒரு வேதத்தை சரியாக பயன்படுத்தி உய்வடையாமல் அதை தவறுதலாக பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் இதிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்களே என்று அவர்களுக்காக இறங்குவதுகின்ற கருத்தாக சொல்லி நாமளாவது அதை புரிந்து கொண்டு சரியான பாதையில செல்ல வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்துகிறார் என்று என்னுடைய சிற்றறிவு கேட்டு அளவுக்கு சொல்லி நான் இதுல கொஞ்சம் பார்த்ததை வச்சு சொல்லியிருக்கேன். நானு உங்களுடைய கருத்துக்களையும் இதுகளையும் சொல்லலாம். சந்தேகம் கேட்கறவங்க, இது பண்றவங்க கைகளை உயர்த்துற சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. கை உயர்த்துற சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. இந்த வரேன், ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் அந்த இதை ஓபன் பண்ணி விடுறேன் நானு. ஓகே, ராஜம் ராதாகிருஷ்ணன் அம்மா கை உயர்த்திருக்கீங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா, ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க. ஐயா, அருமையா சொன்னீங்க ஐயா வேதத்தை பத்தி. அப்புறமா அந்த வேதம் பொது நூல்னு சொல்றாங்க, ஆகமம் சிறப்புன்னு சொல்றாங்க. ஆகமம் சிறப்புன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 20 மனவாசம் கடந்தார் ரவி செய்த ஒரு உண்மை விளக்க நூலையும் அந்த வேதத்தை பத்தி எல்லாம் வருது. அதுல ஒரு பாட்டு படிக்கிறேன் ஐயா. அதுல அஞ்செழுத்திய ஆகமமும் அண்ணன் நன்மறையும் அஞ்செழுத்திய ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்திய ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் ஓனந்த மாமுத்தி. அதாவது அஞ்செழுத்து தான்